கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆகவே நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது யோவான் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தின் கடைசி பகுதி. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்பதாக. என கண்பான தேவஜனமே, ஆவியானவர் சொல்கிறதை கேளுங்கள். அவரிடத்தில் வருகிற எந்த ஒரு மனுஷனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லையாம். அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, துரோகம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தேவனை தூசிக்கிறவர்களாக பாவம் செய்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் நல்லவர்களாக கூட இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் அவரிடம் வரும்போது அவர் தள்ளி விடுகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 9 வாசித்து பாருங்கள். தாவீது கூறும்போது, என் ஏக்கமெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என்பதாக. தேவன் நம்மையும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9 வாசித்து பாருங்கள். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள், நான் அவர்களை வழி நடத்துவேன் என்பதாக. என அன்பானவர்களே, ஒருவேளை நானும் நீங்களும் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் மாத்திரம் அறிந்திருக்கிறார். ஆகவே இருக்கிற நிலையிலே அவருடைய சமூகத்திலே வரும்போது அவர் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து நம்மை ஆற்றுவார், நம்மை தேற்றுவார், பலப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். அந்த கிருபை நமக்கு தருவார். கெட்ட குமாரன் மனமாறி தகப்பனிடத்தில் வந்தபோது தகப்பன் அவனை புறம்பே தள்ளவில்லை. மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, நாமும் நமது நிலையை உணர்ந்து தேவ சமூகம் தேடி வருவோமேயானால் அவர் நம்மையும் புறம்பே தள்ளாமல் நம்மை அணைத்து முத்தமிட்டு மகிமைப்படுத்துவார். அவர் சமூகம் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லையாம். இந்த காலை நேரத்திலே நம்முடைய குற்றம் குறைகளையெல்லாம் உணர்ந்தவர்களாய் அவருடைய கரத்திலே வரும்போது மாறாத தேவன் நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். மாறிடாதோ நேசமீ மாற்றுவாரும் மோதனை பாவத்தாலும் நோயினாலும் வருந்துவானே நம்பிவானே நம்பிவா. அழைக்கிறார் நம்பிவானே நம்பிவா. இயேசு உன்னை அழைக்கிறார். உலக மனிதர்கள் நம்மை கைவிடலாம், நம்மை தூற்றி கேவலப்படுத்தி நம்மை கண்ணீர் சிந்த வைக்கலாம். ஆனால் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவர் அருகிலே வரும்போது அவர் நம்மை கட்டி அணைத்து நமக்கு ஆறுதலை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர். அது மாத்திரமல்ல, அவர் கண்ணீரை எல்லாம் துடைத்து உன்னத அனுபவத்திற்குள்ளே நம்மை நடத்தி அவரை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய சமூகம் வந்திருக்கிற நாம் எல்லாவற்றோடைய சமூகத்தில் இறக்கி வைப்போம். அவர் நமக்கு ஆறுதலாக இருப்பார். ஒப்பு கொடுப்போமா? கண்ணீர் யாவும் வற்றி போக செய்வார்.
ஊற்றாய் உன்மேல் என்றும் ஊரும் நம்பி வா நம்பி வா நீ நம்பி வா. இயேசு உன்னை அழைக்கிறார். நம்பி வா நீ நம்பி வா. இயேசு உன்னை அழைக்கிறார். லோகமாந்த கைவிடுவார். துரோகம் கூறி தூற்றுவார். இயேசு அருகில் வந்து துன்பம் தீர்ப்பார். நம்பி வா நம்பி வா நீ நம்பி வா. இயேசு உன்னை அழைக்கிறார். நம்பி வா நீ நம்பி வா. இயேசு உன்னை அழைக்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையை நம்பி வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு நன்மைகள் செய்து எங்களை உயர்த்த முடியும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.